நமது வாழ்க்கையில் வெற்றிக்கான வழி என்பது ஒருபோதும் சீராக இருப்பதில்லை. ஆனால் வெற்றி அடைந்து விட்டால் நமது வாழ்க்கையே சீராகி விடுகிறது. கனவுக்கும் லட்சியத்திற்கும் ஒரே ஒரு வேறுபாடுதான் இருக்கின்றது. கனவுக்கு நீங்கள் எதுவுமே செய்யாமல் உறங்கிவிட்டாலே போதும். ஆனால் லட்சியத்திற்கு நீங்கள் உறங்காமல் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். வறுமையும் கஷ்டமும் நம்மை வழிநடத்தும் இரண்டு ஆசிரியர்கள். அதை பயின்று வென்றவனால் மட்டுமே கிடைத்த வெற்றியை நிலைநாட்ட முடியும். நீங்கள் கீழே விழுந்து விடுவதனால் மட்டும் தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் அல்ல. ஆனால் மேலே எழுந்திருக்க முயற்சி செய்யாமல் இருக்கும் பொழுதுதான் நீங்கள் உண்மையான தோல்வியை சந்திக்கிறீர்கள் என்று அர்த்தமாகும். சமூகத்தில் இருக்கும் அதிகமான பேரும் உங்களது வெற்றியை எப்படி தடுக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருப்பவர்கள்தான். தன் வினை தன்னை சுடும் என்ற நிலைமைதான் அவர்களுக்கு ஏற்படும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வாழ்க்கையில் தோல்வியடைந்தவர்களிடமிருந்து கூட நீங்கள் உபதேசங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு ஏற்பட்ட தவறு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படாமல் உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும். நீங்கள் எவ்வளவு பெரிய நல்ல குணம் படைத்தவராக இருந்தாலும் உங்களிடம் இருக்கும் ஏதாவது ஒரு பெரிய கெட்ட குணம் உங்கள் வாழ்க்கையை சீர்குலைத்துவிடும். அன்புக்கும் ஆசைக்கும் ஒரே ஒரு வேறுபாடுதான் இருக்கின்றதே. அன்பு உங்களுக்கு அனைத்து இடங்களிலும் சுதந்திரத்தை அள்ளி கொடுக்கின்றதே. ஆனால் ஆசை உங்களை ஆட்டி படைக்கின்றதே. நீங்கள் ஒரு நபரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நபர் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்ப்பது போலவும் உங்கள் விழிகளை அவர் சரியாக பார்க்காதது போலவும் இருப்பவர்களை ஒருபோதும் நம்பிவிடாதீர்கள். சிந்திக்காமல் பேசும் ஒரு சில முட்டாள்களிடத்தில் அத விவாதங்களில் ஈடுபடாதீர்கள். ஏனென்றால் அது உங்கள் பொன்னான பொழுதுகளை வீணடித்துவிடும். உங்கள் அறிவுக்கு விலை கொடுக்காத எந்த ஒரு இடங்களானாலும், உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காத எந்த ஒரு வேதிகளானாலும் அப்படிப்பட்ட இடங்களில் ஒரு நிமிடம் கூட உங்கள் பொழுதை வீணடிக்காதீர்கள். ஒருவர் உயர்ந்த பதவியில் இருப்பதனால் மட்டும் அவர் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. உங்களின் நல்ல குணம் உங்களை உயரத்தில் வைத்து இந்த இயற்கை உங்களை பூஜித்துக் கொண்டிருப்பது நீங்கள் பார்ப்பதில்லை என்பதுதான் உண்மை. ஒரு நறுமணம் வீசும் மரத்தால் ஒரு காடு முழுவதும் எப்படி மணக்கின்றதோ, ஒரு நல்ல பிள்ளையால் ஏற்படும் மகிழ்ச்சி குடும்பத்தையே வழிநடத்தி வாழ்க்கையில் நறுமணம் வீச செய்கின்றதே. ஒரு காட்டுத்தீ என்பது ஒரு சந்தன மரத்தையே சுட்டெரித்துவிடும். அதே போல ஒரு தீயவனின் சூழ்ச்சி என்பது பல நல்ல மனிதர்களின் வாழ்க்கையே நாசமாக்கிவிடும். இதனால் தீயவர்களிடமிருந்து தூரம் நடப்பது என்பது முள்ளிருக்கும் பாதையில் கால் அணிகளை போட்டு பயன்படுத்துவதைப் போல நமது வாழ்க்கையை பாதுகாத்துவிடும். நிறைய கிரந்தங்களும் புராணங்களும் படித்து அதை பற்றி பேசுவதால் மட்டும் ஒருவர் அறிவாளியாகி விடுவதில்லை. படித்ததில் கிடைத்த நல்ல விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையிலும் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களே தங்களுடைய பாவ கர்மங்களிலிருந்து வெற்றி பெறும் ஞானிகளாக மாறிவிடுகின்றனர். எப்போதுமே அறிவுதான் உங்களுடைய மூலதனம். உங்களுடைய அறிவுதான் உங்களுடைய அடிமை சங்கிலியை உடைக்கும் உபகரணமாகும். உங்கள் இதயத்தில் இருக்கும் ஒரு நபர் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அவர் உங்கள் அருகிலேயே இருக்கிறார் என்று அர்த்தமாகும். உங்கள் இதயத்தில் இடமில்லாத ஒரு நபர் உங்கள் எவ்வளவு அருகில் இருந்தாலும் அவர் வெகு தூரத்தில் இருக்கிறார் என்று அர்த்தமாகும். ஒருவர் எவ்வளவுதான் அறிவில் கற்றுத் தேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு பெண்ணின் மனதை கற்றுத் தெரிந்து கொள்ள கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். யாருக்காகவும் உங்களை நீங்கள் நியாயப்படுத்த தேவையில்லை. காரணம், உங்கள் மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு உங்களை பற்றிய நியாயீகரணம் தேவைப்படாது. புத்திசாலிகள் சில இடங்களில் மௌனமாக இருப்பார்கள். அறிவாளிகள் சில இடங்களில் பேச்சை தொடுப்பார்கள். ஆனால் முட்டாள்கள் மட்டுமே வாத விவாதங்களில் ஈடுபட்டுக் கொண்டு சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். உங்களது பார்வையும் நன்றாக இருக்க வேண்டும், பார்க்கும் இடங்களும் நன்றாக இருக்க வேண்டும். பார்வைக்கு பழுதுபட்டால் அதற்கு மருந்து உண்டு. ஆனால் பார்க்கும் இடங்கள் பழுதுபட்டால் அதற்கு மருந்து கிடையாது. நீங்கள் சந்தோஷத்தோடு இருக்கும் பொழுதுகளில் யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்காதீர்கள். கோபமாக இருக்கும் தருணங்களில் பதிலேதும் பேசாதீர்கள். நீங்கள் மன வருத்தத்தில் இருக்கும் பொழுதுகளில் தீர்மானங்களை எடுக்காதீர்கள். புத்திசாலிகள் ஒருபொழுதும் தங்களுடைய குறைகளை வெளிப்படுத்துவதில்லை. தெரிந்த விஷயங்களை பற்றி பேசுவதை காட்டிலும்
காட்டிலும் தெரியாத விஷயங்களை பற்றி பேசாமல் இருப்பதே நன்று. விஷம் என்பது பாம்பின் பல்லிலும் தேளின் வாலிலும் மட்டுமல்ல, மனிதனின் நாக்கிலும் தான் குடிகொண்டிருக்கின்றதே. நீங்கள் எவ்வளவு குறைவாக பேசுகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய கௌரவம் சமூகத்தில் உயர்ந்து நிற்கின்றதே. ஒரு கலைஞனின் எண்ணம் என்பது நல்ல பொழுதுபோக்கை தருகின்றதே. ஒரு விஞ்ஞானியின் எண்ணம் என்பது புதிய கண்டுபிடிப்புகளை தருகின்றதே. ஒரு விவசாயியின் எண்ணம் என்பது நம்மை பசியார வைக்கின்றதே. ஒரு நல்ல தாயின் எண்ணம் என்பது ஒரு நல்ல பண்பாட்டினை கொடுக்கின்றதே.